அடுத்த முறை உங்கள் வீட்டில் சக்கரை பூசணிக்காய் பொரியல் செய்கிறதா இருந்தால் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். இந்த காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 8 பல் பூண்டு வந்து 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கி லேசாக வந்து அப்படியே பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சக்கரை பூசணிக்காய் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் காரத்துக்கு வந்து அந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் மட்டும்தாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த பூசணிக்காவை நல்லா வேக வைக்கணும். இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பூசணிக்காய் நல்லா வேகும். நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஏற்கனவே வந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தெளித்து விட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தெளித்து விட்டால் போதும். இப்போ தண்ணியும் தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இடையில வந்து ஒரு 2-3 டைம் ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது கூடவே வந்துட்டு நம்ம சேர்த்த தண்ணியை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த காய் வேகும்போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான். காய் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லேசாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தினா இந்த மாதிரி உடையணும். ரொம்ப வந்துட்டு மசியாக சாஃப்டாக வேகக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி கடிக்கிற பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். காய் இந்த அளவுக்கு வெந்த பிறகு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு இனிப்பு வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. காயில் வந்துட்டு கொஞ்சம் போல் இந்த மாதிரி தண்ணி இருக்கட்டும். ரொம்ப வந்துட்டு ட்ரை ஆக வேண்டாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடலையை வந்துட்டு 1 2 இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு அந்த கடலை 1 2 கடிப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்ச இந்த கடலையே இந்த காயோடு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த ஈரமே இல்லை. இந்த கடலை வந்து அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த அந்த கரம் மசாலாவும் அரைச்சி சேர்த்த இந்த வேர்க்கடலையும் சேர்த்து அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விதமான ரைஸ் வெரைட்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் பொரியல் பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பூசணிக்காய் பொரியல் செய்யும்போது மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.